வணக்கம், வெல்கம் டு எபிசோட் 37 ஆஃப் ஆரம் திணை பாட்காஸ்ட். நான் பெனிஷா. நான் உங்களுக்கு கார்த்திக். நம்ம ஆரம் திணை பாட்காஸ்ட்டில் காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் பார்க்ஸ். நம்ம சென்னை மாதிரியான நகரத்தில் வெள்ளமும் நிறைய வருது, நீர் பற்றாக்குறையும் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ இப்போ நிறைய சொல்யூஷன்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ் அதை நோக்கி போகிறதுல ஸ்பாஞ்ச் பார்க்ஸ், இந்த ஸ்பாஞ்ச் சிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சமீப காலத்தில் நிறைய உரையாடல்கள் வருது. ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கறது தான் இன்றைக்கான எபிசோட். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சென்னை நகரத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையாக நம்ம பார்க்குறது ஃப்ளட்டு தான். அப்போ சென்னையோட ஃப்ளட்டிங் ஒரு உலக அளவில் ஃபேமஸாக, உலக அளவில் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது அதுக்கான மிட்டிகேஷன், அடாப்டேஷன் மெஷர்ஸ் ரொம்ப தீவிரமாக நிறையா மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணாங்க. ஸோ அப்படி நிறையா மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதில் இப்போ கொஞ்சம் நிறையாவே ஃபாலோ பண்ணால் நிறையா பிரபலமாக நம்ம கேள்விப்பட்டது இந்த ஸ்பாஞ்ச் பார்க்குன்ற ஒரு கான்செப்ட் தான். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையா ஊர்களில் இதை ட்ரை பண்ணி இப்போ தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பார்க்னால் ஃபஸ்ட்டு என்னது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பெனி? ஓகே, ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பார்க் இந்த மாதிரியான விஷயங்களை ப்ளூ க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம காங்க்ரீட் கட்டடமாக கட்டுறதை க்ரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெஜிடேஷனும் ஈரநிலைகளும் சேர்ந்து ஒரு பகுதியை கட்டமைக்கிறத ப்ளூ க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். அந்த வரிசையில் தான் இந்த ஸ்பாஞ்ச் பார்க் மாதிரியான விஷயங்களுமே வருது. இந்த ப்ளூ க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது குறிப்பாக நம்ம சென்னை மாதிரியான நகரம் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் அது ஒரு நகரமாக மாறுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அது ஒரு நீர்நிலை சார்ந்த நகரம், அது ஒரு வாட்டர் ஷெட் சிட்டி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நகரத்தில் இப்போ நம்ம நீர் பற்றாக்குறையும் நிறைய சந்திக்கிறோம், வெள்ள அபாயமும் அதிகமாக சந்திக்கிறோம். அப்படின்றப்போ நீரையும் சூழலியலையும் இந்த வெஜிடேஷனையும் மையமாக வச்சு டிசைன் சொல்யூஷன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் ப்ளூ க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கட்டமைக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் அப்படின்றது. இந்த ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் அப்படின்றது என்னென்னா, வெஜிடேஷன் மூலமாக தண்ணியை சுத்திகரித்து அதை ஒரு ரிட்டென்ஷன் பாண்டில் சேமித்து வைக்கிறது அப்படின்றது. இந்த ஸ்பாஞ்ச் பார்க் கான்செப்டை யார் முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா சைனாலேருந்து தான் இது வந்திருக்கு. சைனாலேயும் இதே மாதிரியான வெள்ள அபாயம் மற்றும் நீர் பற்றாக்குறை பிரச்சனைகளை மையமாக வச்சு அவங்க என்ன கண்ணோட்டத்தில் அதை முக்கியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது, இங்கே பெய்கிற மழை நீரும் இங்கே வர தண்ணியை கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஆப்டிமலாக நம்ம இன்லேண்டில் அதை கேப்சர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்ற கண்ணோட்டத்திலிருந்து தான் இந்த ஸ்பாஞ்ச் பார்க் மாதிரியான ஒரு சிஸ்டமை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றப்போ, ஃப்ளட்டு அப்படின்றது ஒரு ஃப்ளட்டுன்ட்டு இருக்குது. ஃப்ளட் மிட்டிகேஷனும் ஒரு தனி பிரச்சனையாக பார்க்காம அது அந்த நகரத்தோட திட்டமிடல், நகரத்தோட லேண்ட் யூஸ் பிளானிங்கையும் ஒட்டுமொத்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டையும் உள்ளடக்கின ஒரு லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவை அப்படின்ற ஒரு சிஸ்டமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் அவங்க இதை அப்ரோச் பண்ணுறதா சொல்லப்படுது. ஸோ அவங்க 2030 80% ஆஃப் சைனீஸ் சிட்டிஸ் 70% அங்கே இருக்கிற தண்ணியை சேமித்து வச்சுப்பாங்க, 30% தான் கடலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற அளவுக்கு இந்த ஸ்பாஞ்ச் பார்க் இனிஷியேட்டிவ் மூலமாக நகரத்தோட நீர் மேலாண்மையை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்ற ப்ராமிஸை பண்ணியிருக்காங்க. அது அங்கே எஃபெக்டிவாக இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. கார்த்தி, இந்த ஸ்பாஞ்ச் பார்க்குன்ற கான்செப்ட் சென்னையில் பிரபலமாகிறதுக்கு போரூரில் ஒரு மாடல் ஸ்பாஞ்ச் பார்க் பண்ணது தான் ஸ்பாஞ்ச் கொலாபரேட்டிவ்ன்ற டீமு. நம்மளும் அந்த ஸ்பாஞ்ச் பார்க் பார்த்துருந்தோம், நிறையா முக்கிய இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணேன். ஓகே, ஸோ போரூரில் ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி அதோட ஓஎஸ்ஆர் லேண்டில் எம்எஸ் சுவாமிநாதன் வெட்லாண்ட் ஈகோ பார்க் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் பார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இது நம்ம இப்போ சொன்ன மாதிரி இருக்கிறது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலோட ஓஎஸ்ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் அப்படின்ட்டு சொல்லப்படுற பகுதி. எல்லா பெரிய கட்டமைப்புகளும் அவங்களோட நிலப்பரப்பில் 10% ஓஎஸ்ஆராக ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த பகுதியில் 16.63 ஏக்கர் 16.63 ஏக்கரில்
பரப்பளவில் இந்த ஸ்பாஞ்ச் பார்க் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை டிசைன் பண்ணது வந்து ஸ்பாஞ்ச் கொலாபரேட்டிவ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற நேட்டிவ் வெஜிடேஷன் மூலமாக ஒரு 3 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலோட கேம்பஸ்க்குள்ளே கலெக்ட் ஆகிற ஸ்ட்ராங் வாட்டரை வந்து சேனலைஸ் பண்ணி இந்த ஃபில்ட்ரேஷன் முடித்து அது ஒரு ரிட்டென்ஷன் பாண்டில் கலெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டமை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது வந்து 3 ஸ்டெப் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று செடிமெண்டேஷன் பாண்ட், அடுத்தது வந்து ஏரேஷன் பேசின், அடுத்தது வந்து ஃபைட்டோ ரெமெடியேஷன் பாண்ட் அப்படின்றது. இந்த செடிமெண்டேஷன் பாண்டு முதல்ல என்ன பண்ணுவோன்னா, நேராக கெனல் அவங்க சேனலைஸ் பண்ணி உள்ளே விடுற தண்ணியில் இருக்கிற பெரிய அளவிலான இது வேஸ்ட்டை வந்து பெரிய அளவிலான வேஸ்ட்டை வந்து இது ஃபில்டர் பண்ணி ஒரு ஃபில்டர் தங்க வச்சு ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது வந்து ஏரேஷன் பேசனுக்கு போகும். ஏரேஷன் பேசனில் என்ன இருக்கும்னா, அங்கே இருக்கிற வெஜிடேஷன் வந்து அதிகமாக புல்வகை சார்ந்த வெஜிடேஷன்ஸாக இருக்கும். அதிக பரப்பளவில் இருக்கிற ஒரு இடமா இந்த ஏரேஷன் அப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா, இங்கே என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நீருக்கு வந்து ஏரோட இருக்கிற கான்டாக்ட், தண்ணி வந்து வானத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பரப்பளவை அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ தட் ஏரேஷன் வந்து அதிகமாக நடக்கும். ஆக்சிஜன் சப்ளை வந்து அங்கே மீன் மாதிரியான உயிரினங்கள் வளர்கிறதுக்கு தகுந்தாப்பில் வந்து இருக்கும் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த ஏரேஷன் பேசன் அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக ஃபைட்டோ ரெமெடியேஷன் பாண்ட் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே போகுது. இங்கே தான் அதிக அளவிலான நேட்டிவ் பிளான்ட் ஸ்பீஷீஸ் மூலமாக இந்த ஃபில்ட்ரேஷன் தாண்டி நீரோட கலக்கப்பட்ட பொல்யூட்டன்ஸோட எஃபெக்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஃபைட்டோ ரெமெடியேஷன் பாண்ட் வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜ் முடித்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ரிட்டென்ஷன் பாண்ட் அப்படின்ற ஒரு குளம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து அந்த தண்ணி வந்து தேக்கி வைக்கப்படுது. ஸோ இது வந்து முக்கியமாக அந்த க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3 ஸ்டேஜ் பார்த்தோம்ல, செடிமெண்டேஷன் பாண்டு, ஏரேஷன் பேசன், ஃபைட்டோ ரெமெடியேஷன் பாண்ட், இந்த 3 இதுவும் தண்ணியை ஃபில்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆக்விஃபர் ரீசார்ஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதிகமாக க்ரீன் ஓப்பன் ஸ்பேஸையும் உருவாக்குது, தண்ணீர் தேக்கும் ஸ்ட்ரக்சரையும் உருவாக்குது. இந்த ஓப்பன் ஸ்பேஸ் என்ன பண்ணுதுன்னா, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜை வந்து அதிகப்படுத்துது. அதிகமாக கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகிறதுக்கான ஸ்பேஸை வந்து கொடுக்குது. ஸோ இங்கே வந்து இது க்ரியேட் பண்ணுறது முக்கிய காரணம் வந்து நீர் மேலாண்மை. ஆனால் இதோட பை ப்ராடக்டாக வந்து மைக்ரோ கிளைமேட் ரெகுலேஷன் அப்படின்றதும் வந்து நடந்திருக்கு. ஹீட்டோட இம்பேக்ட் வந்து அங்கே கம்மியானது மட்டும் இல்லாமல், நாங்கள் போனப்பவே அதிக அளவிலான பறவைகளை வந்து அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. பறவைகளுக்கு ஏற்ற ஷாலோ வாட்டர் ஹேபிட்டாட்டாகவும் இது இருக்கிறதுனால பறவைகள் அங்கே வர ஆரம்பிச்சிருக்கிறதையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது என்னதான் அந்த பகுதியில் வந்து ரொம்ப நல்லா அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு சின்ன லெவலான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் வந்து இதை மற்ற இடங்களில் சென்னைக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அந்த கேம்பஸ்குள்ளே கலெக்ட் ஆகிற ஸ்ட்ராங் வாட்டரை மட்டும்தான் வந்து இந்த சிஸ்டமால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. சீவேஜ் கலந்த தண்ணியோ இல்லை இங்கே நம்ம ஊரில் ஓடுற எல்லா நீர்நிலைகளுமே வந்து ரா சீவேஜ் மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான தண்ணியை ட்ரீட் பண்ணுற அளவுக்கான பொட்டென்ஷியல் வந்து இன்னும் இங்கே இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச் பார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து வரல. அப்போது வந்து நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் சீவேஜோட கலக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் வாட்டராகவே இருக்கும்போது எங்கே தேக்கி வைக்க முடியும், அதுக்கான ஸ்கோப் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இதை அப்ளை பண்ணி பார்க்க முடியுன்றது இருக்குது. கார்த்தி, சூப்பர். ஸோ இப்போ வந்து ஒரு மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னாவே இமீடியட்டாக வந்து அதை வந்து அது முக்கியமாக நம்ம ஊர்களில் நம்ம ஊர் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, கிடச்சிது யார் நம்மளுக்கு இது எல்லா இடத்துலையும் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதே விஷயத்த காப்பி பண்ணி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அது நம்ம வந்து நிறையா பார்க்ஸில் சும்மா யதார்த்தமாக போனால் கூட அந்த பார்க்கில் ஸ்பாஞ்ச் பார்க் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் நியூஸ்லாம் நிறையா வருது. ஸோ இப்போ ஜிசிசி என்ன பண்ணியிருக்கு இதை அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு?
ஓகே. ஸோ நம்மளோட ஜிசிசி வந்து ஸ்பான்ஸ் சிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பான்ஸ் சிட்டி இனிஷியேட்டிவில் வந்து 78 ஸ்பான்ஸ் பார்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கே இந்த ஸ்பான்ஸ் பார்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா, ஏற்கனவே இருக்கிற ஜிசிசியோட பூங்காக்களில் ஒரு பகுதியை ஸ்பான்ஸ் பார்க்காக நாங்கள் ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்பான்ஸ் சிட்டி இனிஷியேட்டிவோட விஷயமா இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து அவங்க அந்த பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வெள்ள அபாயம் அதிகமாக இருக்கிற பகுதிகளில், ஜிசிசியோட பார்க் இருக்கிற பகுதிகளில் இந்த மாதிரி ஸ்பான்ஸ் பார்க் க்ரியேட் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிற தெருக்களில் இருக்கிற ரெசிடென்ஷியல் வாட்டரை வந்து நாங்கள் சேனலைஸ் பண்ணி இந்த ஸ்பான்ஸ் பார்க்ஸ்க்கு அனுப்புவோம். அதனால ஃப்ளட் மிட்டிகேட் ஆகும் அப்படின்றது வந்துட்டு ஜிசிசியோட கிளைமாக இருக்குது. ஆனால் நடைமுறையில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது, நம்ம முதல்ல ப்ளூ க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னன்னு பார்த்தோம். ஆனால் ஜிசிசியோட ஸ்பான்ஸ் பார்க்ஸ் போய் பார்த்தா அது வெறும் கிணறு வெட்டுற கான்ட்ராக்ட் மாதிரி தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 4 பக்கமும் கான்க்ரீட் கொட்டி ஒரு சின்ன குட்டை அடியில் மட்டும் கிரவுண்ட் வாட்டர் ஆக்விஃபர் ரீசார்ஜ் நடக்கிறதுக்காக ஒரு சின்ன பகுதி மட்டும் வந்துட்டு விடப்பட்டிருக்கு. கேபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு ஆக்விஃபர் ரீசார்ஜ் நடக்கிறதுக்காக அடிப்பகுதியில் ஒரு சின்ன இடம் மட்டும் வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கு இருக்கு. ஆனால் சைடு ஃபுல்லாகவே வந்து கல் போட்டு கான்க்ரீட்டால் மூடப்பட்ட, பேசிக்காக சொல்லணும்னா கிணறு வெட்டுற கான்ட்ராக்ட் மாதிரி ஸ்பான்ஸ் பார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. நம்ம முதல்லயே வந்து ஸ்பான்ஸ் பார்க் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது அது ஒரு ப்ளூ கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா பார்க்க முடியும் அப்படின்றதுல தான். அப்புறம் ஒரு ஸ்பான்ஸ் பார்க்கே கிரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாத்திட்டாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதுல முக்கிய காரணமா ஏன் இந்த மாதிரியான இது ஆகுது அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஜிசிசியோட கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்க ப்ரிஃபர் பண்றது வந்து யாரு கம்மி கோட் கொடுக்குறாங்க கொட்டேஷன் பேசிஸா இருக்கு. ஆனா இதுக்கான இந்த மாதிரியான ஒரு ஹைட்ராலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடயும் அந்த இடத்தோட ஈக்காலஜிக்கல் நுவான்சஸை வந்து அதிகமா கத்துக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு வெஜிடேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி கட்டமைக்க முடியும்ன்றதுக்கான அப்ரோச்சோட பண்ண வேண்டியதை வந்து லோ பிட்டிங்கும் ஒரு கிரைட்டீரியாவை வச்சு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கன்சல்டன்ஸுமே இதுல இன்வால்வ் பண்ணப்படல அப்படின்றது வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ஆனா நடைமுறையில வந்து இது கடந்த 3 ஆண்டுகளா வந்து ஸ்பான்ஸ் பார்க்ஸ் வந்து கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்றப்போ வந்து கடந்த வெள்ளங்கள்ல வந்து இது ஹெல்ப் பண்ணிருக்கா, எவ்வளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா அப்படின்ட்டு பார்க்க போனா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட சைட்ஸே வந்து கான்கிரீட் லைன்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அதோட பவுண்டரியுமே கான்கிரீட்டால ஏற்றி இருக்காங்க. அப்படின்றப்போ எங்க இருந்து தண்ணி வந்து அந்த ஸ்பான்ஸ் பார்க்குள்ள, அந்த குட்டைக்குள்ள, ஸ்பான்ஸ் பார்க்னு இதை நான் சொல்ல விரும்பல, அந்த குட்டைக்குள்ள வடிவம் அப்படின்றது வந்து கேள்விக்குறியா இருக்குது. இன்னொன்னு கான்ட்ராக்ட் விடுற டைம்ல வந்து பார்க் அவைலபிலிட்டியை பார்த்திருக்காங்களே தாண்டி அந்தந்த இடத்தோட ஹைட்ராலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இல்ல. மேலான பகுதிகளில் இருக்கிற பார்க்ஸ்ல வந்து ஸ்பான்ஸ் பார்க் அதிகமா கட்டப்பட்டிருக்கு. ஆனா தாழ்வா இருக்கிற பகுதிகள்ல இருக்கிற தெருக்கள் வந்து இனண்டேட்டடா தான் வந்துட்டு ஃபிளட்ஸ் அப்போ இருந்திருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து அந்த பகுதிகள்ல இருக்கிற மக்கள் கிட்ட பேசும்போது முக்கியமா நிறைய பேர் சொல்ற விஷயமா இருக்குது, அது எதுக்காக இருக்குது அப்படின்ற விழிப்புணர்வே வந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட, உள்ள சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட இல்ல. கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் இல்லாம இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நோக்கி போறது அப்படின்றது வந்து எப்படி சொல்ல, அதை கட்டுனதோட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுல ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்காது, லாங் டர்ம் மானிட்டரிங் இருக்காது, ஸ்டூவர்ட்ஷிப் இருக்காது, இந்த மாதிரி எந்த விஷயமுமே இருக்காது. அப்படின்றப்போ வந்து அது ரொம்ப ஒன் டைம் திங் அப்படின்ற மாதிரி மாறிடுறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ பெனிஷா சொன்னதை வச்சே நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பான்ஸ் பார்க் ஒண்ணு அது பண்ணிருக்காங்க, அது மாடலா பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்த கட்ட லெவல்ல வந்து அதை ஒரு ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அதே ஒரு புவர் ரெப்ளிகேஷனா தான் பண்ணிருக்காங்க. இதை வந்து தொடர்ச்சியா நிறைய திட்டங்கள்ல பாக்குறோம். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், அதுதான் வந்து அரசாங்கத்தோட மோட்டோவா இருக்கு. ஏதோ ஒரு ஐடியா, அது எங்கேயோ ஒரு இடத்துல, அது எந்த நாடா இருந்தாலும் சரி, அது வெளிநாட்டுல இஸ்ரேல்ல இருந்து வருது, சைனால இருந்து வருதுன்னா உடனே நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். சோ அது ஏதோ ஒரு ஐடியா வந்து, அந்த ஒரு ஐடியா வந்து இதுதான்டா சான்ஸ், இது எல்லா இடத்துலயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே காப்பி
ஃபேஸ் பண்றதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா நான் இந்த இதுல பாக்குறேன். இப்போ ஸ்பான்ஸ் பார்க் as a கான்செப்டா டெக்னிக்கலா நம்ம எவாலுவேட் பண்ண வேண்டியது இருக்கு, அது ஒர்க் ஆகுதான்றது பார்க்க வேண்டியது இருக்கு. அது நம்ம ஓரளவுக்கு ஒர்க் ஆக சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஆனா அதை வந்து இதுதான் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே வந்து அதை ரெப்ளிகேட் பண்றப்போ அது ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாம நம்பர்ஸ் காட்டணும்ன்ற மாதிரி ரெப்ளிகேட் பண்றப்ப பிரச்சனையாகுது. அப்போ இந்த 3 வருஷம் ஸ்பான்ஸ் பார்க் எடுத்தாங்க, அதுக்கு அடுத்த 3 வருஷம் வேற எதுனாச்சும் ஒரு விஷயத்த வந்து மையமா வச்சு இதுதான் தீர்வு, இது ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணுவோம். அப்போ சென்னையோட பிளட் பிரச்சனை வந்து தீர்ந்துச்சா குறைஞ்சுதான்னு பார்த்தா அதுக்கான ஒரு சான்றிதழ், அதுக்கான ஒரு இது வந்து கரெக்டான டேட்டா இது இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நம்ம திருப்பி வலியுறுத்துறது அந்தந்த பகுதிக்கு அந்தந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான சினாரியோஸ் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த பகுதிக்கான ஹைட்ராலஜி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு அரே ஆஃப் ப்ளூ கிரீன் அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன பாக்குறோம்னா, நல்ல விஷயம் சொல்றது அட்லீஸ்ட் மனதளவுலையாச்சு முன்னாடி எல்லாத்தையுமே கான்கிரீட் இந்த இடத்துல வந்து பைப் லைன் போட்டு தண்ணி எப்படியே போகும் அப்படின்னு பார்த்தா அது வந்து டவுன்ஹில்ல இருக்கும், கீழே இருந்து மேல தண்ணி போகுன்ற மாதிரிலாம் அங்க நம்ம ஆட்கள் வந்து இன்ஜினியரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ப்ளூ கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தை மனதளவுலையாச்சும் ஒத்துக்கிறாங்க. அப்ப அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. ஆனா அதுக்கான புரிதலை வந்து மேம்படுத்திக்கிட்டு அது ப்ளூ கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ளூ கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவே பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நேச்சர் ரெசல்யூஷன் இதெல்லாம் வந்து முன்வரது பரவாயில்ல, பட் அதை வந்து கரெக்டான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, அதுலயுமே ஒண்ணு மட்டும் வச்சுக்காம ஒரு அரே ஆஃப் ஐடியாஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு இடத்துலயுமே ஒன்னு ஒர்க் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடிப்படையான விஷயத்த நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, சென்னை வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி, அதோட தன்மையே வந்து சென்னை வந்து இந்த நகரம் பெரிய நகரமா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கிரீன் செட்டப்பா தான் இருந்தது. 3 ஆறுகள் ஓடுது, அதுக்கப்புறம் நிறைய நீர்நிலைகள் இருந்து இருக்கு, பக்கத்துல இருக்க எல்லா மாவட்டங்கள்ல இருந்து இருக்க தண்ணி வந்து கடலுக்கு போய் சேர்றது வந்து சென்னை மூலியமா தான் போய் சேருது. அப்ப இந்த நகரமே வளர்ந்ததே வந்து இதை மையமா வச்சுதான், இந்த லேண்ட்ஸ்கேப்பை மையமா வச்சுதான் வந்து வளர்ந்துருக்கு. அப்ப அதோட ஒரு ஹோலிஸ்டிக் புரிதல் இந்த நகரத்தோட மாஸ்டர் பிளான் சொல்றப்ப கட்டடங்களுக்கும் இதுக்கும் இருக்கு இந்த இடத்துல. அப்ப இந்த நகரத்தோட ப்ளூ கிரீன் ஸ்பேசஸ்க்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, அந்த ஒரு மாஸ்டர் பிளானும் அந்த ஓபன் ஸ்பேசஸ்க்கான ஒரு இதுவும் தேவை இருக்கு. அப்ப இந்த சிட்டிக்கான தேவையான பஃபர் ஓபன் ஸ்பேசஸ் இருக்கா, அதை எப்படி என்ஷூர் பண்ண முடியும்? என்னதான் டெக்னிக்கல் பிக்சஸ் நம்ம கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இன்கிரிமெண்டல் சேஞ்ச் தான் கொண்டு வர முடியும். அப்போ ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்க வேண்டியது இருக்கு. அதை வந்து நம்ம சென்னையோட சென்னையோட வளர்ச்சிக்கான அடுத்த கட்டமா நம்ம பார்க்கறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குன்றத வச்சு நாங்க வந்து முன்வைக்கிறோம். இது போன்ற இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட். அறம் திணை ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுல இந்த பாட்காஸ்டை தவிர்த்து நிறைய கல அளவுல செயல்பாடுகள், கல ஆய்வுகள், டாக்குமெண்டேஷன், ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு யூத் அண்ட் சிவிக் என்கேஜ்மெண்ட் சார்ந்த நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பல லெவல்ஸ்ல எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. முக்கியமா பினான்சியல் சப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான தேவையா இருக்கு. ஸோ உங்களை மாதிரியான ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்ண முடிஞ்சா டொனேஷன் லிங்க் அண்ட் QR கோட் ஷேர் பண்றோம். ஸோ அதுல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி.